பாம்ஹோம் டிவி இல்லைனா தமிழ் வானொலி உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டு இருப்பது இன்றைய நாட்பொழி இடம்பெற்று கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். இப்பொழுது வருகின்றது வாசிப்பெரும் மற்றும் உரை இரவு நேரம். வணக்கம் பார்கள். உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 1049. நான் இன்றைக்கு வயிறு பற்றிய மரபு தொடர் அதை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். வயிறெறிதல், பொறாமை கொள்ளுதல். வயிறு கிள்ளுதல் அல்லது வயிறு கடித்தலுக்கான பொருள் பசி உண்டாகுதல். வயிறு குளிர்தல், திருப்தி அடைதல். வயிற்றை கட்டுதல், செலவை சுருக்குதல். வயிறு வளர்தல், எவ்வாறு பிழைத்து கொள்ளுதல். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து மிச்சம் 6 படிக்க போறேன். குடிமக்கள் குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும் என்றார். கவிஞர்கள் ஒரு நாட்டின் வளத்தை பற்றி கூறும்போது முதலில் அந்நாட்டின் நீர் வளத்தை பற்றித்தான் கூறுவர். நீரின்றி அமையாது உலகம் என்பர் சான்றோர். ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என ஔவையாரும் கூறியுள்ளார். அத்தகைய நீர் வளத்தை பெருக்குவதற்கு ஆறாக ஓடுகின்றன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக உற்சாகமான வணக்கம். இன்றைய உரை அரை மணி நேரத்துடன் செல்வோம். வணக்கம் வாருங்கள். உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 513. நாளைக்கு இந்த குதிரையை நாளைக்கு உரையிருந்து செஞ்சுக்கிற கூட எங்களோட சின்ன தம்பி குதிரையை தடவி பார்த்தவர். ஏன் அவை இல்லை இங்கே நிற்கின வேண்டாம் என்றால் அவ எல்லாரையும் சுமந்து கழிச்சு போயிருக்கணும். அதுக்கு தான் நிற்கினம். பின்ன அவ கொஞ்ச நேரத்தால் எடுத்துட்டினான். அவ கொண்டு போட்டின குதிரைய இங்கே பாருங்கோ. அஜெண்ட கையில் ஒரு குதிரை மாதிரி ஒரு பலூன் இருந்தது அவர்கிட்ட. இங்கே பாருங்க. இப்போ அதை தடவி பார்த்தவர் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த பலூனாலையும் தொட்டு பார்த்தவர். மிச்சம் எல்லாரும் வந்தும் தொட்டு பார்த்து கொண்டு இருந்தவர். இது 10 குதிரைக்கு கிட்ட இருந்தது. எங்களுக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் பெரியாக்கள் சின்னாக்கள் தொட்டு பார்த்தோம். இவங்க பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த ஹீத்ரோ ஏர்போர்ட் டெர்மினல் 3 பற்றி சொல்ல போகிறேன். அதில் வெல்கம் டு டெர்மினல் 3 அதில் சைன் போர்டால போட்டிருக்குது. சார் நீங்கள் வேறு உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையெரும்பு 1048. நான் இன்றைக்கு இந்த பலூன்களை பற்றி சொல்ல வந்துள்ளேன். சனிக்கிழமை களியாட்ட விழா, அதாவது ஃபெதராவில் நடைபெற்றது. அங்கே பலூன் விற்றவ. இந்த சின்ன பலூன் 5 ரூபா, பெரிய பலூன் 8 ரூபா. பாருங்க, ரத்தியனை சின்ன பலூன் வாங்கினவர். அது 5 ரூபா. அதில் அது யூனிகார்ன் படத்தில் இருக்குது. இது பாருங்க. அங்கே பபிள்ஸ் எல்லாம் விளையாடினவ. அங்கே இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நான் ஒரு டான்ஸ்லேயும் பங்கு பெற்றினேன். ஒரு கடைக்காரன் பலூன் மேலே ஆன பறந்து போனது.
பாருங்க எவ்வளோ அந்த மேடையில் தான் நடைபெற்றது. அங்கே வந்து ஒவ்வொரு நாட்டு ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் இருந்து அங்கே வந்து வேறு வேறு பாசக்காரங்கள்லாம் வாழினோம். அங்கே வந்து இந்தியன்ஸ், தமிழாக்கள், அப்படியான ஆக்கள் எல்லாம் இருக்கு. அப்படியான ஆக்களுக்கு எல்லாருக்குமான சாப்பாடுகள் அங்கே வந்து அவையில் நாட்டுக்காரங்க எல்லாம் விற்கிறோம். பாருங்க பின்னேரம் தான் அது முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நீங்கள் உற்சாகமான வணக்கம். இன்றைய உரிய அன்பு 1000 தட்டு கொடுப்ப தாருங்கள். நன்றி, வணக்கம். வாசி பேரும் இந்த ஆத்மியா வயிறு வட்டி கணக்க வசனங்களா சொல்லியிருந்தார். மற்றது அமீசு வரம்பியர கோலுயரம் என்று சொல்லியிருந்தார். கோனுயரம் என்று சொல்லியிருக்கணும். அது மற்ற நீர் பற்றி நீரின் தீவியலை பற்றி நீரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். உரையரம்பில் ஆத்மியா குதிரைகள் படங்கள் அந்த களியாட்டு விழாவுக்கு போய் நடத்திட்டு அந்த படங்கள் அந்த குதிரைகளை பார்த்தோன்னு அதில் பலூன் ஒன்று வாங்கினது. தம்பிக்கு வாங்கி கொடுத்த பலூன் 5 ரூபா, மற்ற 10 எல்லாமே சேர்த்தா 10 பெருசுகள் எல்லாம் 10 ரூபாண்டு தங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்ததாம். எல்லாத்தையும் பார்த்தினமாம், சந்தோஷமா இருந்ததாமண்டு களியாட்டு விழா வந்து போனதை பற்றி சொல்லியிருந்தா. இருவருக்கும் வாழ்த்துக்கள். சிறியோர் வரவில்லை என்றே. நன்றி, வணக்கம். 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 நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன் வாணி. மூவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ஆனா அமீஸ் பாக்குறது இல்லையன்றதை புருவாவே தெரிகிறது. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு தடவை போய் அண்டாலும் கேளுங்கோ. கேட்டாத்தான் உங்களது திருத்தங்கள் இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்காம சும்மா செய்து கொண்டு வர்றதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. மற்றது ஆத்மியா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தம்பிக்கு அவர் பொனி குதிரைய கிட்ட போய் நின்று வடிவா பார்த்துட்டு இருக்கிறார். மிக அழகா இருந்தது. பலூனும் குதிரையா இருக்க வடிவா இருக்கு. இங்கும் அந்த காட்டுல போற அந்த பலூனுகள் சரியான விலை 7, 8, 10 யூரோக்கெல்லாம் வருது. அது அப்படியே ஒன்று பெரிய காத்து அடிச்சா பறக்கு மேலே சின்ன ஒரு முள்ளு குத்தினால சரி அதில் அவுட். அவ்வளவுக்கு அந்த வெள்ளிக்கிழமை வேலையால வரைக்குள்ள ஒரு பிள்ளை ஒன்று வந்தது. இப்ப இங்க எக்ஸாம் நடந்தது தானே, இப்ப நடந்து கொண்டு இருக்கு தானே பெரியாக்கள். அப்ப நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாக்கும். அதுக்கு வரைக்குள்ள பெரிய பிள்ளை உண்டு. அவ முதுகுல பெரிய கார் ஒன்று வாணி, அத பின்னு காத்துல அந்த பலூன் மாதிரி அத முதுகுல கொள்ளி கொண்டு வந்தோன்று இருந்தா. என்ன நான் பார்த்து சிரிச்சாலும் பின்ன நான் அவ விளாத்தி விடணும். என்ன நான் சொன்ன மோய் அவுட்டோன்னு சொன்னேன். சிரிச்சு போட்டு போறான். அழகா இருக்குது. அதான் முதுகுல கொழி கொண்டு பேக்கிங் வச்சு கொண்டு இல்ல அது மற்ற இங்க அந்த பர்த்டேகளுக்கு 50, 60, 40 பெரிய அதுகளை பயங்கர விலை. ஒவ்வொரு பலூனும் ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே. நாங்க எங்களுடைய அம்மாட 90ஆவதுக்கு வாங்கிட்டு போனா ஒவ்வொரு இலக்கங்களும் மணி 3 யூரோ. இங்க 3 உங்களுடைய 3 இல்ல, இங்க 8. அன்றைக்கு ஒருத்தர் வாங்க 9 பவுண்ட்ஸ் ஒரு இலக்கத்துக்கு மட்டும். இல்ல இங்க இல்ல, சீனாவில இருந்து எடுப்பிச்சு கொண்டு போனான் 90ஆவது. அப்படி என்ன உங்களுக்கு அது சீப். இங்க ஒன்றுக்கு 12 பவுண்ட்ஸ் இதுகளை பொறுத்து வருது தானே. இங்கேயும் பார்த்த நாங்கள் 4.95 அப்ப போட்டு இருந்தது. சரியான விலை. பரவாயில்ல. 5 வருஷத்துக்கு முதல். அப்ப 3 யூரோ படி ஒன்றும் அந்த நம்பர்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு தான் நாங்கள் போட்டோம். சரியான விலை ஒவ்வொரு இலக்கத்துக்குமே. சும்மா வீட்டில் செய்கிற ஒரு பர்த்டேக்கு இப்படி எல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் அதுக்கு 50 பவுண்ட்ஸுக்கு மேலே முடியும். சும்மா அந்த மற்ற பலூன்ஸ் நம்பர் உள்ள பலூன் ஹீலியம் பலூனுக்கு அது வேறு காசு. அது ஒரு பலூன் ஊதுறதுக்கே வாங்கி ஒரு பலூன் ஊதி தரதுக்கு 150 அந்த கடையில் ஒரு பலூனுக்கு. நீங்கள் ஒரு 50 பலூன் வைங்கள அவ்வளோ வர மாட்டேன் பாருங்க. அவர் உழைப்புத்தான், எல்லாம் உழைப்புத்தான். சில பிள்ளைகளுக்கு வாங்கி இப்ப 50 சொல்லி வைக்கல. 50ஆவது பர்த்டேக்கு வாங்குறவன்டா அந்த வீட்லயே 5ஆவது பர்த்டே வரும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு உதவும். அது அடுத்த நாள் உதவும். இப்ப தொடர்ந்து பிளாஸ்டிக் கேன் தானே இல்ல இருக்கும். அது கொஞ்சம் காலம் தான் இருக்கும். நான் வாங்கிட்டு போனதுக்கு வாங்கி காத்துல ஊதி போட்டு அப்படியே கொழுவி விடுறது. இந்த வாயால ஊதி போட்டு பலூனுகளை அப்படியே அதுல அந்த இலக்கங்கள் இருக்குது.
பிறகு அவையில் அந்த பிள்ளை அந்த அது அந்த இந்த 9வது பலூனை சொல்றீங்க, மற்றதை சொல்றேன். நம்ம பெரிய உள்ளது கனகாலத்துக்கு இருக்க மாட்டாது அது. அது ம், இதாண்டியல அது இல்ல எல்லாம் காசு. இப்ப நேற்று அந்த ட்ரிப்புக்கு போனாங்க. அது சும்மா ஆமா. போயிட்டு ஒரு பீச்சை பார்த்துப்பட்டு வந்தது அவன் ஒன்றும் இல்லை. ஆனால் அது சும்மா ஒரு லிஃப்ட்டில் போகிறதுக்கு ஃப்ரீ அது. ஆ, போயிட்டு சும்மா மேலே அந்த ஹில்ல பார்க்கணும். மேலே நின்று அந்த வியூஸ். அதுக்கு ஒரு ஆளுக்கு 1 பவுண்ட் எடுத்தாரு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. அப்பா அது ஒரு காலத்தில் ஃப்ரீயாக இருந்திருக்கும் என்ன. இப்போ எல்லாமே காசு. ஒரு 10 பேர் போகிறோம்டா எல்லாம் காசு 10 பவுண்ட்ஸ் விளைக்கிறாரு. நேற்று 6 பேர் போயிருந்தோம். நாளாக ஹஸ்பண்ட் மற்ற நாங்கள் 4 பேர். 6 பவுண்ட். அது ஒரு தேவையில்லாத காசாக பட்டுது. ஒன்றுமே இல்லை. ம். சும்மா அது அது ஃப்ரீ. அந்த ஃப்ரீயை அவர்கள் காசாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த லிஃப்ட்டை பாருங்க. நாங்கள் இங்க இது கேட்கல இங்க நடந்து போறதுக்கு நாங்கள் தெருவுக்கு நடக்கிறதுக்கும் காசு தான் நாட்டலாம் இல்லை இல்லை இது நடக்கல. இது ரெண்டாள் அந்த வயது பண்ணவர்கள் அது ஹில்லண்டோடைய அந்த எல்லாம் நல்லா சுற்றி கண்டுபிடிச்சு ஏறணுமெண்டு உழைப்பு அது எல்லா எல்லாம் பக்கத்தாலையும் உழைப்பு தான். உழைப்பு எல்லாம் உழைப்பு தான். இங்கே யாருமே ஃப்ரீயாக சர்வீஸ் செய்கிறது இல்லை. தான் கஷ்டப்பட்டு நாங்கள் இரவிரவா முடிச்சு போகிற மாட்டோம். காசுலாம் போகிறீங்களா? இல்லை தானே. அதான் காசு தான் போகிறீங்க. எல்லாம் அது எல்லாம் உழைப்பு தான். சின்ன ஒரு இதாண்டாலும் நாங்கள் யோசிக்க வேணும். அவர் விடுறதுக்கும் காசுதான் ஆ லிப்டில் ஏறுறதுக்கும் காசுதான் அதான் அதுக்கண்ட ஒரு ஆள் மினக்கட்டு இருக்கிறார் என்னத்தை மெனக்கட்டு இருக்கிறது? அந்த என்னத்தை லிப்டுகள்ல காசு வேண்டுறதுக்கு என்னத்தை மெனக்கட்டு இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற அந்த மனுஷன் வெளி வாசல்ல ஏன் வாசல் இல்லை வந்தார். உள்ளே இருந்து விளங்கல்ல. அவர் லிப்டுக்குள்ள இருந்துதான் ஆக்களோட போய் மேல போய் கீழே வர இருந்துதான் அவர் மேல போயிட்டு காசு வாங்குறதுக்கு வருது மனுஷன் திரும்ப. இல்ல இப்ப வாணி நாங்கள் இப்ப பிரான்சுக்கு போயேக்கல பார்த்தா பெல்ஜியத்துல பாத்ரூமுக்கு போறது இருக்கு அதெல்லாம் காசு. பாத்ரூமுக்கு காசு முந்தியெல்லாம் 20 சென்ட்ஸ் தான் இருந்தது பிறகு 50 சென்ட்ஸ் மாத்தி இருந்தாங்க அப்புறம் 1 யூரோ இப்ப ஒரு யூரோ ஒரு யூரோ ஒரு உள்ளுக்குள்ள அதுவும் போட்டு போட்டுட்டு திரும்ப ஒரு பவுச்சர் மாதிரி தருவீங்க. சரியா? இல்ல பிறகு நீங்க வரைக்க இல்லை இதண்டு வர நீங்க காசு போடைக்க ஒரு பேப்பர் மாதிரி ஓ, அதுக்கு நீங்க ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிடணும். நீங்க ஓ, 1 யூரோக்கு என்ன வாங்கலாம் அந்த கடைக்குள்ள? எப்படி ஒண்ணும் வாங்க வாங்குறேன்டா எங்களுக்கு ஒரு 4-5 யூரோ திரும்ப மேலதிகமா செலவழியும். போடணும் போயிட்டு அப்ப அது ஃப்ரீயா போறத இப்படியாக்கி இப்படி ஒரு கதை விட்டு திரும்ப செலவழிச்சு எங்களை வைக்க பண்றதுக்கு. ஒரு பிள்ளையோட போனா அந்த பிள்ளை ஏதாவது கேட்டா சாரியை 1 யூரோ இருக்கு தானே, ஒரு டீ யூரோ தானே போ. அப்படிதான் எல்லாம் எல்லாரும் நல்லா உழைக்கிறாங்க எங்களை அதுவும் வச்சு. நல்லா கணக்கா வச்சிருக்கிறாங்க முன்னுக்கு பெரிய ஷாப்பிங் இதை போட்டு விட்டுருக்கிறாங்க அப்ப எப்படியோ வெளியில பெரியக்குள்ள கோப்பிய வாங்குவோம் அது வாங்குவோம் அப்ப இன்னும் ஒரு 10 யூரோ எங்களுக்கு தான் நட்டம் எங்களுக்கு தான் நட்டம் அது. பாணி அந்த நாங்க போன கடை இருக்கு தானே போய் பார்த்துட்டு நீங்க அங்கால போவ அந்த கடைக்குள்ளயும் அந்த சாமான் வேண்ட கஸ்டமருக்கு மாத்திரம்தான் அந்த WAC பாவிக்க கூடியதா போட்டிருக்கு அப்படி இல்லாட்டி அது போலீஸ் இதா கேஸா அப்படி எழுதி கிடக்கு. இல்ல சரிதான். ஏன்டா எல்லாரும் போறதுக்கு நாங்க சும்மா பொது இதா இல்லை தானே. மற்றது அவர்களுக்கு தான் திரும்ப ஒரு கிளீனரை வச்சு அதை க்ளீன் பண்ணி அவர்கள்ட்ட செலவு தானே அவர்களுக்கும். சும்மா கண்டது ரெண்டதெல்லாம் போனால் அதுக்காக நீங்கள் ஓகே ஒரு 5 யூரோ 5 பவுண்ட் செலவழிக்கிறதுக்குள்ள பண்ணி போட்டு டோய்லெட் போயிட்டு போங்கோ. எல்லாம் காசு மையம் ஐயா, காசு மையம் சிவ மையம் செய்கிறனாங்க யோசிக்கணும் சில விஷயங்களை. வாங்க ஈசன் வணக்கம். வணக்கம் மணியக்க, வணக்கம் வணக்கம். பிள்ளைகள் வாசிப்பு உரையரம்பு கேட்டேன். ஆத்மிகா வாசிப்பில் எதை பற்றி கூறினார்? மரபு சொல்லுகள் மாதிரி வயிறு மரபு சொல்லுற மாதிரி என்ன அப்ப வயிறு அந்த பொறாமப்படுறதுக்கு சொல்லுவோம் தானே. பொறாமப்படுறதுக்கு வயிற்றறிச்சல் என்றது போல அப்படி அந்த வயிறு தான் நான் கேட்டேன். வயிறு பற்றி போன மூக்கோ வாயோ இது சம்திங் பொருத்தமானது. ஆமிஸ் குடிமக்கள் பற்றி தொடரில் கூறினார். அது நீர் பிரதானமானது. வரம்புயர நீர் உயரண்ட அதில் கோணுயர குடியுயருமா குடியுயர கோணுயருமா? இந்த காலம் ரெண்டும் உயராது. ரெண்டும் உயராது. அது நல்ல விடை. குதிரையையும் குதிரை பலூனையும் உண்மையான குதிரைகளையும் காட்டி அத்திகா கூறினார்கள். சனிக்கிழமை விழாவுக்கு போனதாகவும் அதில் கண்ட காட்சிகளை தெளிவுபடுத்தி எங்களையும் மகிழ்வித்தார். அவரும் மகிழ்ந்தார். எனவே மூவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அமீஸ் என்ன உரையரம்பில் ஏதோ சின்ன சிக்கல்
சிக்கு 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 இப்ப சிக்கல் ம், இன்றைய பொறிச்சொல்லில் தான் கூறவனம் ம் அதை இன்னும் அந்த சிக்கலை தீர்க்கவில்லை என்றுதான் சிக்கலை நான் சிக்கல நினைக்கிறேன். எல்லாரும் அப்படியே போற வழி அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு போறார். போயிட்டு அப்படியே கொஞ்சத்தை கட் பண்ணி திரும்ப அடுத்த நாள் மற்ற போடுங்க. அதுல ஒன்றுமே இல்லை தானே. அவரில் நான் பலவிதமான பிள்ளைகள் வரையர்கள் எடுத்துட்டு வருவார். பாரதூரமான இதுகளை கூறுவதற்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கின்றதில்லை. எனவே எது செய்தாலும் அதை நாங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொள்வது தான் இதன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி அக்கா, வாணி அக்கா. நன்றி. வாணி, நீர் உயர்ந்தா அழிவு தானே உயரும். இல்ல, நெல்லுக்கு மாத்திரம்தான் அந்த நீர் உயர நெல்லும் உயரும். நெல்லு உயரும், நெல்லு உயர்ந்து நெல்லுக்கு பயிர் மரம் உயர்ந்து கொண்டு போகும். இல்ல நான் சொல்றேன், நீர் உயர்ந்து உயர்ந்து நெல்லு மரம் இல்ல வயல். அழிவுதானே உயரும் கூட. நெல்லு மரம் இல்ல அது வயல். பயிர் 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 இல்ல இப்ப நீர் உயர்ந்து கொண்டு போச்சுதானே அழிவுதானே கூட உயர்ந்து கொண்டு போகும். ஆக இல்ல, அளவுக்கு மிஞ்சினா பேருந்து அது அதை மூடிட்டுதுண்டா அவ்வளவுதான், அது வராது, அழிஞ்சிடும். இப்ப தான் கட்ட வேணும். அப்ப ஈஸ்வரன் கேட்ட மாதிரி கோன் உயர குடி எது உயரும் வேண்டா. அது கடைசியா மதில் தான் உயரும், கோட்டை மதில் தான் உயரும். இல்ல, குடி உயர்ந்தாதான் கோன் உயரும். குடி எங்க உயர்ந்து போச்சு? குடி இப்ப உயர்ந்து எல்லாம் ரோட்டு வழியில எல்லாம் மண்டைய போட்டு கொண்டு இருக்கணும். அதான் இப்ப எங்கள்கிட்ட குடிமக்கள்கிட்ட தானே வேண்டுது அரசாங்கம். அப்ப நாங்க உயர்ந்தாதான் அவை உயருவேன். இப்ப மாறு, இனி நாங்கள் உயர்றா காத்தடிச்சுதான் உயருங்கோ. ஏணியை தூக்கிட்டு போய் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வணக்கம். பாசி பெரும்பு உடையரம்பு அந்த அமீஸ் ஆத்மிகா அமிர்தன் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நான் குறைந்த வாசி பரம்பரை அதன் பக்கமான தட்டி கொடுப்பு நேரம். நன்றி வணக்கம்.